Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள் நாம் இந்த வருடத்தோடைய கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கண்மணியைப் போல இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 37 அதிகாரம் 10-11 வசனங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் இந்த ஆண்டு கடைசி நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். அவருடைய சிந்தனையில் உள்ள அநேக மக்கள் இந்த பூமியிலே மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனோ எங்கு தேடினாலும் இந்த உலகத்திலே காணப்பட போவதில்லை என்று ஆண்டவர் ஒரு நம்பிக்கை தருகிறார். அதாவது இங்கே துன்மார்க்கன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மனிதர்கள் யாரை ஆண்டவர் இதை குறிக்கிறார்? அவருடைய சிந்தனையில் இல்லாத மக்களுக்கு விரோதமாக செய்யும் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் துன்மார்க்கன் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். ஞானமான உண்மையான ஒரு ராஜா ஆட்சி செய்யும்போது மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கடவுளின் சக்தியின் தூண்டுதலால் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதினார். இந்த 37 அதிகாரமானது அதை குறித்து தான் இருக்கிறது. வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லுகிறதுக்கு இதை அநேக ஊழியர்கள் பயன்படுத்துவார்கள். அது ஒரு பொருத்தமான வசனம்தான். ஏனென்றால் மலை பிரசங்கத்தில் இயேசுவும் கூட அந்த வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த சங்கீதம் 37 தாவீது எழுதிய வார்த்தைகள் சாலமன் ராஜாவின் ஆட்சியின் பொருந்தியது. சாலமன் இஸ்ரவேலை ஆட்சி செய்தபோது கடவுளுடைய மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ரொம்ப சமாதானமாகவும் செழிப்பாகவும் வாழ்வார்கள். கடவுள் அவரிடம், நீங்கள் என்னுடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்து என்னுடைய கட்டளையின்படி நடந்து வந்தால் தேசத்தில் நான் சமாதானத்தை தருவேன். நீங்கள் யாரை கண்டு பயப்படாமல் நிம்மதியாக படுத்து தூங்குவீர்கள் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார். இதே தான் நாம் லேவியராகமம் 20 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த வாக்குறுதிகள் சாலமோனின் ஆட்சியில் நிறைவேறின. பொல்லாத ஜனங்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, இதுதான் உண்மையாக சம்பவிக்கும் செயல்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறார். ஏனென்றால் கடவுளை நேசிக்காத மக்கள் என்ன செய்து கொண்டு இருப்பார்கள்? கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை தான் இங்கே துன்மார்க்கன் என்று சொல்கிறார். இது தாவீது வாழ்ந்த காலத்திலும் சரி, சாலமன் ராஜாவாக ஆட்சி செய்த போதும் இது பொருந்தியது. இன்றைக்கும் நமக்கு இந்த சூழ்நிலை பொருந்துகிறது. அவனுடைய ஸ்தானம் உற்று விசாரித்தால் எங்குமே அவன் காணப்பட போவதில்லை. எங்கே ஆண்டவருடைய ஆட்சியிலே அநீதி மக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒருத்தர் கூட மிச்சம் வைக்க மாட்டார் ஆண்டவர். அனைத்து பேரையும் தூக்கிடுவார். அப்போது
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தப் போகிறார் என்று நினைக்கும்போது நம் மனது எப்படியாக இருக்கிறது? மகிழ்ச்சியாக ஆண்டவர் நம் மீது அவ்வளோ அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். சில சகோதரிகள் சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு என்னன்னே தெரில, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ ஜபங்கள் பண்ணியிருக்கோம், ஆண்டவர் கைவிட்டுட்டார். இல்லை, ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. நாம் தான் ஆண்டவருடைய கரங்களை விட்டு வெகு தூரம் வந்திருப்போம். இதை அனைவரும் புரிந்து கொண்டாலே ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கலாம். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து, சாந்தமுள்ளவர்கள் என்று கூறப்படும் இந்த வார்த்தையை அநேக பேர் தவறாக புரிந்து கொள்வது உண்டு. அமைதியாக இருப்பது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் மக்களுக்கு, சக மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு தராமல் அன்பு மூலியமாகவே அநேக விஷயங்களை செய்பவது தான் சாந்த குணமுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அமைதி நிலை என்று எதை குறிக்கிறது? நாம் மனதிலே இருக்கும் அமைதி நிலையை குறிக்கிறது. நம் மனதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு பழி செயல்கள் இல்லாமல், யாரையும் துன்பப்படுத்தாமல் இருப்பது இங்கு சாந்தமுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள்தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் மிகுந்த சமாதானத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய சாயலிலே நாம் இருக்கிறோம் என்றால் அவருடைய சுபாவம் நம்மளுடைய சாயலிலும் இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் இந்த வருடத்தில் கடைசி நாளிலே நமக்கு இந்த நம்பிக்கை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த சாந்த உள்ளவர்களாக இருக்க, நம் சமாதானமாக இருக்க, நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க, நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்பா, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக மாற தேவ கிருபை செய்ய மாட்டோரே. அப்பா, எங்களுக்கு எந்த ஒரு எதிர்நோக்கு இல்லாமல், எந்த ஒரு பழி வாங்கும் செயல்கள் இல்லாமல், எந்த ஒரு பொறாமை குணம் இல்லாமல் அப்பா, உம்முடைய சுபாவத்தை நாங்கள் அணிந்து கொள்வதற்காக தேவ கிருபை செய்ய மாட்டோரே. பழைய சுபாவத்தை கலற்றி விட்டு புதிய சுபாவத்தை அணிந்து கொள்ளுங்கள் நீரே என்று சொன்னீரே. அப்பா, அது போல் நாங்கள் மாற தேவ கிருபை செய்யும். இனி வரும் வருடத்தில் கூட, புதிய வருடத்தில் கூட நாங்கள் நிறைய காரியங்களை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்திரும். நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் இருந்து வெற்றி பெற செய்யும். சோதம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.